வணக்கம். TNEA கவுன்சிலிங்ல சாய்ஸ் புல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். நமக்கு வேகன்சி லிஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு காலேஜ்லயும் ஒரு கோர்ஸும் எவ்வளவு இடங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேகன்சியோடைய விவரங்கள் கண்டிப்பா இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ள கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. இப்போ இந்த வேகன்சில உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்ல ஓசி கம்யூனிட்டிலேயே சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா சாய்ஸ்ல அந்த காலேஜை வைக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் அடுத்து. நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எப்படிப்பட்டவனா கூட இருக்கலாம். ஆனா சீட்டு உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்ல ஓசியில இருந்தா உறுதியா நீங்க வைக்கலாம். இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போறேன். இதுல ரவுண்ட் ஒன் மாணவர்கள் எப்படி வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு சீட்டு எல்லா காலேஜ்லையும் எல்லா கோர்ஸும் அப்படியே இருக்கும். அவங்க நினைச்சது தான் காலேஜ், அவங்க வைக்கிறது தான் சாய்ஸு. எது வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 2வது ரவுண்டு மாணவர்கள் 1வது ரவுண்டு முழுக்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்க சீட்டெல்லாம் எடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய சீட்டு, மீதம் இருக்கக்கூடிய காலேஜுக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சியை பார்த்து தான் 2வது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 2வது ரவுண்டு யாரு? 178 கட் ஆஃப்ல இருந்து 143. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு மாணவர்கள் காலேஜ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்து முடித்த பிறகு அவங்கெல்லாம் சீட்ல எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேக்கன்சியை பார்த்து தான் யாரு 3வது ரவுண்டு மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 3வது ரவுண்டு யாரு? 143ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும். சார் 1வது ரவுண்ட்ல 2வது ரவுண்டு போறோம், 2வது ரவுண்ட்ல 3வது ரவுண்டு போறோம். எதுக்கு 1வது ரவுண்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க? நீங்க எப்படி வேணாலும் காலேஜுங்க. இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியை உங்க சாய்ஸ்ல வைக்கணும். கிடைக்கல அதெல்லாம் அடுத்து. உங்களுக்கு வேக்கன்சி பாக்குறீங்க தெரியுமா? அந்த வேக்கன்சி விரைவில் இன்னும் கரெக்டா இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல நமக்கு வேகமாவே கொடுத்துருவாங்க. இந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக்கன்சில உங்களுடைய கம்யூனிட்டிலேயோ இல்ல ஓசி கம்யூனிட்டிலே சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சாய்ஸ் வைக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் தான். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துங்க, பிரச்சனையே இல்லை. வேக்கன்சி லிஸ்ட் நம்ம கிட்ட காமிச்சு தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. முழுக்க எல்லாமே ஆன்லைன்ல தான் வேக்கன்சி கொடுத்துருவாங்க. இப்போ இங்க சீட் இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னாவே அந்த வேக்கன்சில சீட் இருந்துச்சுன்னா நீங்க சாய்ஸ் வைக்கலாம். உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் மேட்டரே இல்லை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியா சாய்ஸ்ல வைக்கணும், சிஇஜி கேம்பஸ், MIT கேம்பஸா சாய்ஸ்ல வைக்கணும். 1வது ரவுண்ட்ல வர்றவங்க ஒருவேளை SSN காலேஜா வைக்கலாம், கிடைக்காது. இப்போ எப்படின்னா நான் கிடைக்காதுன்னு இப்போ ஒரு பையன் 200 கட் ஆஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன 200 கட் ஆஃப்ல இருந்து 179 வரைக்கும் வருது. அப்போ ஒரு பையன் 180 இருக்கான், ஒரு 185 இருக்கான். எந்த காலேஜையும் நான் வச்சுட்டேன் சார், எனக்கு சீட்டு வந்து எல்லாத்தையும் நான் வைக்கலாமா சார்ன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், இதுதான் பரம்பரை ரகசியம். ஏன்னா இந்த 2வது ரவுண்ட்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. இப்போ நம்மளுடைய BIT கேம்பஸ் ஒன்று இருக்கு திருச்சிராப்பள்ளியில், அதாவது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் இது. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. இதில் வந்து இப்போ பாருங்களேன், ஓசியில் 17 சீட் இருக்கு, பிசியில் 15 சீட் இருக்கு, பிசிஎம்ல 1 சீட் இருக்கு, MDCயில் 11 சீட் இருக்கு, SCயில் 9 சீட் இருக்கு, SCAல 2 சீட் இருக்கு, STல 0 சீட்டு. இப்போ 1வது ரவுண்ட்ல இது இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1வது ரவுண்ட்ல வர்றவங்க, அதை நீங்க எந்த காலேஜ் வேணா வச்சுங்க, எல்லா காலேஜ்லயும் இருக்கக்கூடிய அந்த சீட்டு இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யாரும் வேணாலும் சாய்ஸ் வைக்கலாம். இப்போ 1வது ரவுண்டுக்கு பிரச்சனையே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியும் சாய்ஸ்ல வச்சு அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் 2வது ரவுண்டு மாணவர்கள் வேக்கன்சியை பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 2வது ரவுண்டு மாணவர்களுக்கு வேக்கன்சி எப்போ வருது தெரியுமா? நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கல்ல, ஜூலை கரெக்டா உங்களுக்கு 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பண்ண போறீங்கல்ல, அப்பதான் உங்கள்கிட்ட வேக்கன்சியை கொடுப்பாங்க ஆன்லைன்ல. 92.5% ஜென்ரலுக்கும் வேக்கன்சி வரும், 7.5 ரிசர்வேஷனுக்கும் வேக்கன்சி வரும். அந்த வேக்கன்சியை பார்த்து தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி சீட் எங்கேயாவது இருக்கிற இடத்த பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் என்ன வேணா வச்சுங்க. பிரைவேட் காலேஜில் எந்த காலேஜ் அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல குமரகுரு கிருஷ்ணா, அங்கே வந்து KPR இல்லை ஈஸ்வரி, இந்த மாதிரி எந்த காலேஜ் வேணா இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட காலேஜாக இருக்கட்டும், எல்லா கல்லூரிகள்லையும் சீட்டு இருந்துச்சுனாவே அந்த வேக்கன்சில சீட்டை பார்த்துட்டாவே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, சீஸ் ஒரு பிரச்சனை. மற்றபடி நம்ம சாய்ஸ் வைக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி சீட் இருக்கு, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், இருந்தாவே பண்ணலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் தெரியுமா திருச்சிக்கு, இதுல நீங்க பாருங்களேன் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் STல 0 தான் சார் இருக்கு,
அப்போ உங்களுக்கு சீட்டு இல்லையான்னு கேட்பீங்க. சீட்டு வந்து ஓசியில் 17 சீட் இருக்கு. ஓசியில் சீட்டு இருக்கிற வரைக்கும் ஓசிங்கிறத எல்லாருக்கும் பொதுவாச்சே. உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்டும் ஓசி சீட்டை நீங்க கூட்டிக்கலாம். இப்போ நீங்க ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை சாய்ஸ் வச்சுட்டு வரீங்களா, அப்படி வச்சுட்டு வரையில நீங்க எப்படி கூட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்த நான் வைக்கிறேன்னா ஓகே பரவாயில்லப்பா. இப்போ நான் வந்து பாருங்களேன், உதாரணத்துக்கு நான் இப்போ பிசிஎம் கம்யூனிட்டி, இப்போ இதில் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சீட்டு 17 சீட்டு, மொத்தம் சேர்த்தா எவ்வளவு 18 சீட். இந்த மாதிரி மண்டப்புல நீங்க கூட்டிக்கிட்டே போகலாம். நம்ம எத்தனை வேக்கன்சி இடங்களுக்கு நம்ம சாய்ஸ் வச்சிருக்கோம், இப்படி மட்டையில கூட்டிக்கலாம்ல. இது வந்து இப்போ நான் சும்மா ஒரே ஒரு வேக்கன்சி எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி பல வகையான வேக்கன்சி விரைவில் நமக்கு இந்த வருஷம் எவ்வளவு சீட்டு ஒரு கல்லூரிகளில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்றாவது ரவுண்டில் உள்ள மாணவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எது? அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸா, ஏசிடி கேம்பஸா, சிக்ரி படிக்க போறீங்களா, சிக்ரியை வைங்க. அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம காரைக்குடியில் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பிஎஸ்சி போறீங்களா, இல்ல எஸ்எஸ்என் போறீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து பிஎஸ்சி ஐடெக் கோயம்புத்தூர்ல இருக்கு, ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி சேலம், இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் பக்கம் போறீங்களா, உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றாவது ரவுண்டுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒன்றாவது ரவுண்டுக்கு எல்லா காலேஜ்லயும் சீட் அப்படியே இருக்கும். ஆனா ரெண்டாவது ரவுண்ட்ல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டாவது ரவுண்டு மாணவர்களே இந்த மாதிரி வேக்கன்சியை பார்த்த உடனே உங்களுடைய கம்யூனிட்டிலையோ இல்லை ஓசி கம்யூனிட்டியில் சீட்டு இருந்தா கட்டாயமா அந்த இடத்துல நீங்க சீட்டு வைக்கிறதுக்கு, சாய்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க தகுதியானவர்கள். நான் இப்ப ரெண்டாவது ரவுண்டுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். மூணாவது ரவுண்டுக்கு, ரெண்டாவது ரவுண்ட்ல சீட்டு எடுத்து முடிச்சிருவாங்கல்ல, ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்ச பிறகு மூணாவது ரவுண்டுக்கு எப்ப சாய்ஸ் லிங்க் ஸ்டார்ட் ஆகுது? ஆகஸ்ட் 7ஆம் தேதி. உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வேக்கன்சி கொடுப்பாங்க. காலையில 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போயிடலாம். டிஎன்ஏ வெப்சைட்ல வேக்கன்சி கொடுப்பாங்க. ஜென்ரலுக்கும் கொடுப்பாங்க 92.5%, 7.5 ரிசர்வேஷனும் கொடுப்பாங்க. அந்த வேக்கன்சியை பார்த்து இந்த மாதிரி சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்க கம்யூனிட்டிலையோ இல்ல ஓசியில சீட் இருந்துச்சுன்னா நீங்க உறுதியா சாய்ஸ் வைக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்து வேண்டாம். அதனால இங்க ஏழை பணக்கார யாரு வேணாலும் சாய்ஸ் வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும். வேக்கன்சி வந்துகிட்டே இருக்கும். 1வது ரவுண்டு முடியும், 2வது ரவுண்டு வேக்கன்சி வரும், 2வது ரவுண்டு முடியும், 3வது ரவுண்டு வேக்கன்சி வரும். ஆனா நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும்பா. இப்போ நம்ம எல்லாருமே அந்த பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேற எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. அதே போல மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடியே வேக்கன்சி கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த வேக்கன்சியை பார்த்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பத்தி பேச வந்த நாள்ல இருந்து நானும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேக்கன்சியை பார்த்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம்ல, அதுல நம்ம உங்களுக்கு என்ன சொல்றோம், 100 சாய்ஸ் வைக்கணும், நீங்க 150 சாய்ஸ் வைக்கணும், 200 சாய்ஸ் வைக்கணும், அதுக்கு குறைவா வச்சா உங்களுக்கு கிடைக்காம போயிரும்னு சொல்றோம்ல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க எல்லாருமே சில பேர் ஒரு காலேஜ்ல வெறும் 2 கோர்ஸ் தான் வைப்பீங்க. உங்க நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸுங்கிறது ஒரு சாய்ஸ். இப்போ எஸ்எஸ்என் காலேஜ்ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். இப்போ ஒரு காலேஜ்ல 10 கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10மே 10 சாய்ஸ். அதனால எல்லாருமே ஒரு காலேஜ் தான் சாய்ஸ்ன்னு நினைக்க வேணாம். அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் ஒன்றுமே ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ட்ரிக்கை சொல்லித்தரேன்னு சொன்னல, என்னன்னா இது யாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் சாய்ஸ் வைக்கிறீங்கல்ல, அப்போவே அந்த இடங்கள் எத்தனைங்கிறத ஆட் பண்ணிக்கலாம், மைண்டில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து ஓசியில் ஒட்டு மொத்தமாக 17 சீட் இருக்கு. ஓசிங்கிறது எல்லாருக்குமே பொது. வந்து பிசிக்கும் ஓசி சீட்டு பொது, பிசிஎம்முக்கும் ஓசி சீட்டு பொது. என்ன சொல்றேன்னா, பிசியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், பிசிஎம்ல உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எம்பிசியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எஸ்சியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எஸ்சியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம், எஸ்டியில் உள்ளவங்களும் ஓசி சீட் எடுக்கலாம். ஓசிங்கிறது எல்லாருக்குமே காமன். அப்படி இருக்கும்போது இந்த ஓசியில் இருக்கக்கூடிய 17 சீட்டும், இப்போ உதாரணத்துக்கு எம்பிசியில் ஒரு 11 சீட் இருக்கு. இந்த 17 அதுக்கப்புறம் இந்த 11 எவ்வளோ, ஒட்டு மொத்தமாக 28. இப்போ 28 அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ இடங்களுக்கு நம்ம வந்து சாய்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் இது ஒட்டுமொத்தமாக பார்க்கல, இது வெறும் ஒரே சாய்ஸ் தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓகே சார், நான் வந்து ஒரு இப்படி எண்ணி பார்த்தேன், நான் வச்சதெல்லாம் மொத்தமாகவே ஒரு 3000கிட்ட வருது, ஒரு 5000கிட்ட வருது அப்படின்னு நீங்கள் ஒரு இப்படி இடங்களுக்கு நம்ம எத்தனை இடங்களுக்கு போட்டியை நம்ம வைக்கிறோம், அது ஒரு கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்கும். அதனால நீங்க அங்க வைக்க போற இடங்கள், ஓசியில் இருக்கக்கூடிய இடங்களையும் உங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இடங்களையும் மைண்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்றேன். மொத்தத்தில் இந்த கோர்ஸ் ஒரு சாய்ஸ் தான். ஆனால் மைண்டில் இதை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதைரியமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவானா, 2வது ரவுண்டில் இருப்பாங்க, 3வது ரவுண்டில் இருப்பாங்க,
ரொம்ப ரொம்ப அப்படியே ஓசியில் சீட்டு 0 ஆயிரும். 0 ஆனதுக்கப்புறம் வெறும் 2 சீட்டு 1 சீட்டுன்னு வந்துடும். 1 சீட்டு 2 சீட்டுன்னு வந்தோடனே பையன் என்ன பண்ணுவானா, சார் அந்த காலேஜை விட்டு எனக்கு படிக்க முடியாமல் அந்த காலேஜில் எப்படியா படிக்கணும் சார் இருப்பான். அப்போ என்ன ஆகும், அங்கே ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கும். பையன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு சீட்டுக்கு மட்டும் வைப்பான். இவன் ஒரு ஆள் மட்டும் வைக்க போகிறதில்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அந்த காலேஜுக்கு போட்டி போட்டி எல்லாரும் வைப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் கிடைக்குமானா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாணவர்கள் அதிகமான சாய்ஸஸை நீங்கள் ஒரு 100 150 சாய்ஸ் வைக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாம் ரொம்ப குறைவான இடங்களை பார்க்க மாட்டீங்க, இந்த இடங்களை எண்ணிக்கையில் கூட்ட மாட்டீங்கிறதுக்காக சொல்கிறது. இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off, College Jose Tamil.